ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த வார்த்தைகள் ஒன்றுமே கீழே விழாமல், இந்த வார்த்தைகள் ஒன்றையும் சத்துரு நமக்குள்ளே வந்து எடுத்துக்கொண்டு செல்லாமல் அவைகளை நீங்களும் நான் காத்துக்கொள்ளும்படியாக கற்று வாசிக்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த மாதம் முழுமைக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தையை இந்த மாதம் முழுமைக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த வசனத்திலே சொல்லுகிறார், வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் வானத்தை பார்த்து முதலாவது கேளுங்கள் என்று சொல்லுகிறார். 2வது இந்த பூமியை பார்த்து செவிகொடு என்று சொல்லுகிறார். வானங்களை பார்த்து கேளுங்கள், பூமியை பார்த்து செவிகொடு. கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு, அப்படித்தானே? வானங்களை ஏன் கேட்கணும்? பூமியை செவி கொடுக்கணும்? ஆண்டவர் இவங்க 2 பேரையும் முக்கியப்படுத்தி இங்க பேசுறதுக்கு என்ன காரணம்? இன்றைக்குள்ள செய்தியின் தலைப்பு 3 விதமான வானங்களை குறித்து தான் உங்களோடு பேசுகிறேன். ஆண்டவர் வானங்களே கேளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் பார்க்கிற இந்த வானத்தை குறித்து சொல்லுகிறாரா, அல்லது யாரை பார்த்து ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார்? நமக்கு நல்லா தெரியணும். நான் இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப அதிசயமாகவும் இருந்தது. ஏன்னா ஆண்டவர் முதலாவதாக வானங்களை அவர் சிருஷ்டிக்கிறார். வானங்களை அவர் எப்படி சிருஷ்டிக்கிறார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லி தருகிறார் நமக்கு? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த முதல் வசனமே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதி என்று சொல்லும் பொழுது நாட்கள் உண்டாவதற்கு முன்னாடி, நாட்கள் உண்டாவதற்கு முன்னாடி, அநாதி காலங்களுக்கு முன்னாடி நம்முடைய தேவன் ஆதியும் அந்தமாயிருக்கிறார், அல்பாவாக ஒமேகாவாக இருக்கிறார். அவர் நாட்களின் துவக்கமும் நாட்களின் முடிவும் இல்லாதவர். நாட்களின் துவக்கமும் நம்முடைய ஆண்டவர் இயேசுதான், நாட்களின் முடிவும் நம்முடைய ஆண்டவர் இயேசுதான். அப்படியானால் ஆதியும் அவர் அந்தமும் அவராய் இருக்கும் பொழுது இந்த வானமும் பூமியும் அதே ஆதியிலே சிருஷ்டிக்கப்படுகிறது. இது முதல் வானம். நல்லா கவனிங்க, இதைத்தான் நீங்க விளங்கிக் கொள்ளணும். ஆதி ஆகமத்திலே அல்லது பழைய பாட்டிலே ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிற வசனங்கள் எல்லாமே
இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஏதோ ஒரு கதை வடிவிலே படித்து சொல்வதற்கு ஒரு வரலாற்றான காரியங்கள் அல்ல. இன்னைக்கு நிறைய மக்கள் இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய வெளிச்சங்கள் தங்களுக்குள்ள இல்லாதபடினால இந்த வசனங்கள் அனைத்தையும் ஒரு கதையாக, ஒரு வரலாறாக எடுத்துக் கொள்கிறார்கள். ஒரு கதையை தெரிந்து, ஒரு வரலாறை தெரிந்து வைத்து உங்களுக்கும் எனக்கும் அது ஒரு பிரயோஜனம் அல்ல. லூக்கா சுவிசேஷத்தில் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசர்களுக்கு சொல்லும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் விவரமாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக நான் இந்த வசனத்தை உங்களுக்காக காண்பித்து தரும்படியாக வாஞ்சிக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 44, 45 வசனங்களை வாசிக்கும் போது அவர்களை நோக்கி நல்ல கவனிங்க. ஆண்டவர் என்ன வார்த்தை முதலாவது பயன்படுத்துகிறார்? மோசேயின் நியாய பிரமாணத்திலும் மற்றபடி எழுதப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளை என்றால் அப்பொழுது இப்படிப்பட்டதான வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்தார். நல்ல கவனிங்க. மோசேயின் நியாய பிரமாணத்திலே மற்றபடி எழுதப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலே அதிலும் முக்கியப்படுத்தி தாவீது ராஜா பாடின சங்கீதங்களிலே இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற விசேஷங்களை அவர் எடுத்து சொல்லுகிறார். இந்த காரியங்களை அறிந்து கொள்ளும்படி சீசருடைய மனதை அவர் திறக்கிறார். ஆனால் ஆதியாகமத்திலே ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிற வார்த்தைகள் ஏதோ சிருஷ்டிப்பிலே ஆண்டவர் எப்படியாக இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக அல்ல, கூடவே அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிற வசனத்தின் அடிப்படையிலே இயேசுவை நாம் கண்டுகொண்டு இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நாம் தகுதி அடைவதற்காகவே இந்த அருமையான வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் எழுதி கொடுத்திருக்கிறார். அதனால்தான் 3 விதமான வானங்களை குறித்து 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ள ஒரு காரியத்தை அங்கே நமக்கு சொல்லித் தருகிறதை நாம் வாசிக்க முடியும். திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். 16 வருஷத்துக்கு முன்னே அவன் 14 வருஷத்திற்கு முன்னாடி 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை நான் அறியேன். தேவன் அறிவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே பவுல் அப்போஸ்தலன் தன்னை குறித்து தான் சொல்லுகிறார். ஆனால் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதனால ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரியுது.
மூன்றாம் என்கிறதான ஒரு வானம் இருக்கிறது. தொடக்க வானம் என்று சொல்லக்கூடியது ஆதியிலே தேவன் சிருஷ்டித்த ஒரு வானம். அது நாட்கள் தொடங்குவதற்கு முன்னாடி ஆண்டவர் சிருஷ்டித்தார். இப்ப இரண்டாவது ஒரு சிருஷ்டிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு காண்பித்து தரும்படியாக இரண்டாவது வானத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும், ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும், அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். அல்ல கவனிங்க, 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வானத்தை சிருஷ்டிக்கிறார், பூமியை சிருஷ்டிக்கிறார். இப்போ முதலாம் நாள் முடிந்து 2ஆம் நாள் வரும் பொழுது இப்போ முழுமையாக ஜலம், எங்க பார்த்தாலும் திரளான தண்ணீர், பூமி இல்ல, வானம் இல்ல, எல்லாமே ஜலமாக தண்ணீராக நிரம்பி இருக்கிறது. இப்ப அந்த ஜலத்துக்கு மத்தியில அல்லது நடுவில் ஜலத்தை பிரிக்கிறார். முழுமையான ஜலம், அதுக்கு நடுவில் ஆண்டவர் ஒரு பிரிவை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை கவனிச்சு பாருங்க. இந்த பெண்ணை ஒரு ஜலமாக எடுத்துக்கொள்ளுங்க. இது முழுமையாக ஜலமாக இருக்கு. இப்ப இந்த பெண்ணுக்கு நடுவில் ஒரு பிரிவை கொடுக்கிறார். இந்த பிரிவை கொடுத்து இதுக்கு மேலே போன அந்த ஜலத்துக்கு தான் ஆகாய விரிவு என்றும், இதுக்கு கீழாக இருக்கக்கூடிய இந்த ஜலத்தை ஒரு பக்கமாக சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்றும், இப்பொழுது ஒதுங்கி இருக்கிற வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் பெயரிடுகிறார். நான் சொன்னது உங்களுக்கு விளங்கிச்சா இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது அதனுடைய ருசி ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த ஜலத்துக்கு நடுவில் பிரிவை உண்டாக்கி ஆண்டவர் மேல ஆகாய விரிவை உண்டு பண்ணிட்டாரு, கீழே சமுத்திரத்தை உண்டு பண்ணிட்டாரு, இங்க சேர்ந்த வெட்டாந்தரைக்கு பூமின்னு வச்சுட்டாரு. இதனுடைய ஆவிக்குரிய விளக்கம் என்ன? இதனுடைய ஆவிக்குரிய வெளிச்சம் என்ன அப்படின்னு கேட்டா, அருமையான நோவா காலத்தில் 40 நாள் இரவு பகலாக மழை பெய்தது, அடைமழை பெய்கிறது. பூமியிலே ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது, வானத்தின் மதகுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது, கீழே ஜலம் பிரவாகித்து வருகிறது. அந்த ஜலத்துக்கு மேல பேழை மிதக்கிறது. இப்ப மேல இருந்து கடுமையான பெருமழை, அடமழை பெய்திட்டு இருக்குது. கீழே இருந்து ஜலம், நடுவுல பேழை. இத அப்போஸ்தலன் பேதுரு ஒரு ஞான ஸ்நானத்துக்கு அடையாளமாக சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் இங்கேயும் ஜலத்தின் மத்தியில ஒரு பிரிவை உண்டாக்கி, கீழே சேர்ந்த ஜலமும் மேலே சேர்ந்த ஒரு ஜலத்துக்கும் நடுவில்
ஜலத்தினால் பிறக்கிற ஒரு அனுபவத்தை இங்கே கொடுக்கிறார். ஜலத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். அந்த மேலே சேர்ந்த ஜலம் ஒரு வானம் உண்டாக்கப்பட்டது. இதைத்தான் எபேசியரின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் அதனுடைய வாஸ்து காட்டி தருகிறேன். எபேசியரின் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆண்டவர் நம்மை ஞானஸ்நானத்தின் மூலமாக எழுப்பி அவரோடு கூட உட்காரும்படியாக செய்தார். அதனால நீங்கள் நானும் இப்பொழுது கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோம். வானவருடைய சாயலை தரித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப மண்ணின் சாயலோ மண்ணின் ரூபமோ நமக்குள்ளே கிடையாது. ஏன்னா ஜலத்திலே பிறந்து விட்டோம், ஜலத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு விட்டோம். ஆபிரகாமை அழைக்கும் போது நீ உள்ளேயே ஜெபம் பண்ணிட்டு உன்னுடைய குறையே நீ பார்த்துட்டு இருக்காத, நீ வெளியே வா, இந்த வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை எண்ணு. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார். அப்படின்னா உன் சந்ததி இப்படியாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தை உன்னதங்களிலே அவரோடு கூட உன்னதமான அனுபவத்திலே, மேல் வீட்டின் அனுபவத்திலே உங்களையும் என்னையும் வாழ வைக்கிறதற்கு அடையாளமாக ஜலத்தில் இருந்து ஜலம் பிரித்து மேலே சேர்ந்த அந்த ஜலத்துக்கு ஆகாய விரிவு என்று பெயர் கொடுத்து கீழே சேர்ந்த அந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்கிறதான ஒரு பெயரை கொடுத்தார். ஏன் ஆண்டவர் சமுத்திரம் என்கிறதான பெயரை கொடுத்தார்? சமுத்திரம் பயங்கரமான ஆழம் உள்ளது. இந்த பூமியிலே உங்களுக்கும் எனக்கும் சமுத்திரம் அவசியமாக இருக்கிறது. எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? ஆனா ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சமுத்திரம் இல்லை. ஆனா இந்த பூமியில நமக்கு சமுத்திரம் அவசியமாக இருக்கிறது. ஏன்? மேகாவின் புஸ்தகத்திலே ஆண்டவர் ஏன் என்கிறதான காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மேகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். மேகாவின் புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார். அப்படி என்று சொன்னால் பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு சமுத்திரம் என்று சொல்லக்கூடியது தேவனாகிய கர்த்தரை அல்லது ஆண்டவராகிய இயேசுவை நமக்கு முன்னாடி ஒரு சமுத்திரமாக காண்பிக்கிறார். உன்னுடைய அத்தனை அக்கிரமங்களை, நம்ம எல்லாருடைய அத்தனை பாவங்களையும் அந்த பெரிய சமுத்திரமாகிய ஆண்டவருக்குள்ளே அவர் போட்டு விடுகிறார். அதனால்தான் அவருடைய ராஜ்யத்திலே சமுத்திரம் இல்லை, உன்னதத்திலே சமுத்திரம் இல்லை. ஆனால் பூமியிலே நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட, சுத்திகரிக்கப்பட, ஆண்டவருக்கு மனவாட்டியாய் மாற்றப்பட உங்களுக்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு தரணுமே. நீங்களும் நானும் கெட்டு போய்விடக் கூடாது. நீங்களும்
இயேசுவை கடந்து வரும் பொழுது, அந்த சமுத்திரமாகிய இயேசுவை நீ கடந்து வரும் பொழுது அந்த ஆழத்தில் அவர் போட்டு விடுகிறார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் சமுத்திரத்தையும் இன்னொரு பக்கத்தில் பூமியையும் அவர் உண்டு பண்ணி இப்போ சேர்ந்த அந்த உன்னத அனுபவத்தில் வந்திருக்கிறவர்களை தேவனுடைய பிள்ளையாக அல்லது வானத்துக்குரியவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றி இப்ப இந்த வானத்தை பார்த்துதான், உங்களையும் என்னையும் பார்த்துதான் கேளுங்கள். மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட பூமியே நீ செவிகொடு. ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆதியிலே உண்டாக்கப்பட்ட வானம், அது பூமி, அது சிருஷ்டிக்கப்பட்டது. இரண்டாவதாக உண்டாக்கப்பட்ட வானம், அது உங்களையும் என்னையும் வெளிப்படுத்துகிறபடினால இப்ப 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வானங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பதாக ராஜரிகம் பண்ணுகிறார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவதற்காக சமுத்திரமும், நல்ல கவனிங்க போதும், ஜாதிகளுக்குள்ளே அவருடைய நாமம் சொல்லப்படுவதற்கு, ஜனங்களுக்குள்ளே அவருடைய நாமம் சொல்லப்படுவதற்கு, அறியப்படாத இடங்களிலே கர்த்தராகிய இயேசுவை அறிவிக்கிறதற்கு, ஐயா இந்த வானமாகிய உங்களையும் என்னையும் கூப்பிடுகிறார். நீ மகிழ்ந்து கொண்டாடு என்று சொல்லுகிறார். எதுக்கு? ஏன்னா நீங்களும் நானும் அவர் கரத்தின் கிரியை. வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லி தருகிறாரு? சங்கீதத்தின் புஸ்தகம், உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனின் நட்சத்திரங்களை நான் பார்க்கும்போது, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்கள். அப்ப ஆண்டவருடைய விரல், அந்த விரலின் கிரியையார் நீங்களும் நானுமா இருக்கிறோம். அதனாலதான் இந்த கிரியைகள் சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த கிரியைகள் தான் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இந்த வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஏன்னா நீ வானவருடைய சாயலை அணிந்திருக்கிறாய். உன்னதமானவரோடு கூட நீ உட்கார்ந்து இருக்கிறாய். அவரோடு கூட உன்னை உட்கார வைத்திருக்கிறார். இப்ப நீ மண்ணுக்குரியவன் அல்ல, நீ விண்ணுக்குரியவன், நீ பரலோகத்துக்குரியவன், நீ அவருக்கு சொந்தமானவன். அதனால நீ மகிழ்ந்து, நீ அவனுடைய மகிமையை வெளிப்படுத்து. நீ அவனுடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறாய். எனக்கு கொஞ்சமாவது விளைஞ்சி அவங்க மட்டும் கை தூக்குங்க. வெரி குட். ஆதியிலே தேவன் வானத்தை சிருஷ்டித்தார், பூமியை சிருஷ்டித்தார். அது அவருடைய சிங்காசனம் இருக்கிறது. இரண்டாவது ஒரு வானம், அது உங்களையும் என்னையும் ரட்சித்து அந்த உன்னத அனுபவத்திலே உட்கார வைக்கிறார். கடைசியாக சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன், நிறைய வசனம் இருக்கு. ஒரு 3வது வானம், அந்த வானம் வாசிக்கலாம்.
2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதி வாசமாய் இருக்கக்கூடிய ஒரு புதிய வானம், அது கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டுமே அதில் வாசம் பண்ணுவார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய நீதியை செய்கிறது, கர்த்தருடைய பரிசுத்த நடக்கைகளை தனக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது. அவர்கள் மட்டுமே வாசம் பண்ணக்கூடிய ஒரு மகிமையான வானம், ஒரு மகிமையான பூமி, அது மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியாக இருக்கிறது. ஏன்னா முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று, இதனால் எல்லாவற்றையும் புதிதாக்குறேன் என்று சொன்னார். இப்படிப்பட்டதான அந்த புதிய வானத்திலும் இந்த புதிய பூமியிலும் நீங்களும் நானும் காணப்படுவதற்காக வேண்டித்தான் இப்பொழுது அந்த ஆண்டவர், வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவருக்கு சுத்தமா இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரத்தில் நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபிக்க முடியும் என்று சொல்லுங்க. கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய அற்புதமான வார்த்தைகளை கேட்டோம், உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை